அனுப்பினாரு. அவனையும் மூச்சாகி விட்டாங்க. இதனால நீ உச்சாரான்னு என்கிட்ட காவல் பண்ணி சொல்லிக்கிறாரு. நம்ம 2 பேரும் தான் மாதாவி கோட்டையில காவல் இருக்கிறோம். கருவ ஜாக்கிரதையா இருக்கணும். மாறா உச்சார் மாறா மாறா ரொம்ப தூக்காது ஜெட்டி போல ஒரே பையன் கூட உள்ள நுழையக்கூடாது. நம்ம அனுமதி இல்லாத மகாராஜா கொட்டில எவனா நுழைவாங்க. போட்டி மாமா நீ அந்த பக்கம் பாரு, நான் அந்த பக்கம். வடக்கு வந்து தெற்கு சரி விட. மகாராஜா வவுத்துக்கு என்ன தூணுவான்? மகாராஜா வவுத்துக்கு என்ன தூணுறாங்கப்பா? எங்க பார்த்தாலும் பேப்பரை பார்த்தாலும் செல்ல பார்த்தாலும் டிவியை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கருப்பழிப்பு திருடு ரேப்பு. இந்த 5 பவுன் வச்சு 10 பவுன் காணும், 1 லட்சம் காணும், 2 லட்சம் காணும். எங்க பார்த்தாலும் திருடு. ஒரே விசில் சவுண்டா இருக்குது எங்க பார்த்தாலும். ஆமா அந்த ஆளு கொஞ்சம் புத்திக்கு தாரியா. பௌத்திக்கு என்ன தின்றான்னு கேட்டா ஏதோ துண்டா விடு. சரி விடு. நம்ம 2 பேரும் தான் கோட்டையில காவல் இருக்கோம். நம்மள ஒரு வார்த்தை கேட்கறதா இல்லையா? ஆமா இந்த மாதிரி அழகா தங்க விக்கிரக மாட்ட ஒரு சிலையை வச்சுக்கிறாரு. இந்த சிலையை அவனா கட்டி விட்டான். நம்மள தானே காப்பாரு. உள்ள போயிடுவேன் குழந்தை பிறகு உனக்கு இதை உசாரா புடி மச்சான். எனக்கு வச்சு செய்யற அப்பப்ப செய்யும் ஞாபகம் மாதிரி ஆயிடும். நான் போயிட்டேன் மகாராஜாவை கேட்டு வரேன். ஓகே மகாராஜா நம்ம கோட்டை மதில் சொல்லுங்க. ஓகே ஓகேவா தவிர வேற தெரியாதா? கேட்டா யாங்க சிலை வச்சீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதா இல்லையா? சிலையை தூக்கி விட்டா யாரை காப்பீங்கன்னு கேட்டு வரேன். நீ ஓகே சொன்னதான் ஆமா நான் ஓகேன்னா நீ விடணும். டாய் உசாரா நில்லை. எவனா சிலையை கட்டி விட போறான். பேசாதீங்க போறா. நல்லா அப்படியே மகாராஜா ஏறி வந்து சும்மா கீழ உட்காரு. ஓ மகாராஜா உங்களுக்கு என்ன அருவாசரங்கடா? ஒழுங்கா புடிச்சுங்கடா. ஏண்டா பௌத்து என்ன திங்கறடா? இல்ல நான் போலிங்கறேன். யா புடிச்சுங்கடான்னு கேக்குறா. ஐயோ நீ என்ன சொல்லிட்ட பாத்து. இல்ல மகாராஜா ஒரு மகாராஜா என்று பார்க்காமல் அட தப்பா நினைக்காதீங்க. நான் எதுக்காகன்னு வச்சுடா. ஏங்க ஒரு கொட்டகட்டி நாரதம் வந்தான் தூதா. ஆமா ரெண்டாவது ஒரு பெண்மணி வந்தா. போனால் போகட்டும். அவள் தூதா வந்து நம்ம அரக்க பெண்ணுங்கெல்லாம் கொண்டி அறுத்து பூ அறுத்து கையை முடிச்சு ஒட்டு துணி வேலை தெரியாது. அதுவும் போச்சு. அதனால யாருமே காவல் சொன்னல காவல் பார்த்தா அரச சபையில் எந்த தவறு நடந்தாலும் உன்னை அறியாமல் நடக்காது. அதனால நீ வயிற்றுக்கு சோறு தின்னியா பீத்தியா? பீத்தியா அதான் புத்தி உனக்கு தெரியாது. எப்ப நாங்க ரெண்டு வீது பொட்ட பீத்தலும் பச்சை பீத்தலும் அதிகப்பட்டு வந்தான் உள்ள போனது வருது. எப்படியா போய் கிண்டல் பண்ணி பேசிட்டு எடுத்து கொடுக்குறேன். உனக்கு தெரியாம எங்களா சேவச்சிருக்கேன். ஆமா சரிமா அவர் மகரேத சொல்றது உண்மைதான். உண்மைதான். எதுவா இருந்தாலும் காவல் என்னக்காக செய்ய மாட்டார். நீ ஓகே சொன்னதான் விடுவேன். ஐயோ என்ன கேட்டா வெப்பா வைக்கத்தான் ஆகணும். எது வச்சாலும் என்ன கேட்டா வெப்பா. எங்க மகாராஜா வைக்கணும். சரி எதுவா இருந்தாலும் உன்னை கேட்டுதான் நான் வைப்பேன். ஆமா நம்மளை கேட்காத வச்சிருக்கு யாரோ வச்சுக்கிட்டா விட்டுட்டு மாட்டேன். நான் ஓகே சொன்னதான் விடணும். சரி ஓகே ஓகே. ஐயோ நெஞ்சில சரி இந்த சிலை யாரு வச்சது என்னன்னு தெரியல. கிட்ட போய் தான் பாப்போம். ரெடி பண்றா தஞ்சாவூர் பொண்ணு ஆட்டு தானா
அது என்ன அது அது போய் என்ன அது மாதிரி அது கற்ப கணக்கெடுக்க இந்த தங்க விக்கிற மாட்டேங்கிற சிலையை அவமான வச்சிருப்பான்ட்டு சுத்தி முத்தி பார்த்த அந்த சிலைக்கு சுல்லா நீ எங்க வச்சிருப்பான் அதான் பாயிண்ட் சிலைன்னு ஒண்ணு சுத்தி ஒண்ணு இருக்கும் மச்சான் நீ ஓகே சொன்னா நான் விடுறேன் ஓகே ஓகே கேட்டியா நான் போயிட்டு சரி இது என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு கோயில் பதிலுக்கு கோயில் பெரிய குரலா கேக்குதுடா அது குரல் விட்டதா இல்ல தூக்கி அங்க கிடையாது மச்சான் என்ன நம்ம சொல்றது திரும்பத்துக்கு சொல்லுங்க மச்சான் யாரா நீ ஏறா மச்சான் மாமால எப்ப அடிக்கிறவங்கல எது வழியா இருக்குமோ ஹோம் தியேட்டரா இருக்குமோ இது எது வழியோ இல்ல முரசு வழியோ என்ன ஏது பாப்போம் யாரா நீ எங்கடா வந்த நீ நம்ம சொல்றதா திரும்பத்துக்கு சொல்லுது ஒருவேளை அந்த சில பேசுற சரியா இருக்குமோ மச்சான் எனக்கு இன்னும் ஒரு டவுட்டா தான் இருக்குது என் டச் போன் எல்லாம் ஒரே பிரச்சனை டச் பண்ணி பாருங்க டச் பண்ணி பார்க்கணும் ஓகே இதுக்கு ஓகே சொன்னதான் நான் விடுவேன் ஓகே ஓகே டச் பண்ணாதான் வேலை செய்யும். ஓ அது சுச்சி கீழே இருக்குது டச் இருக்குது சுச்சி எத்தனாம டச்சிலே இருக்கணும் போல ஆமா எங்க நான் போமாதே எங்க நான் செத்து விடுவேன் அது சரி டச் பண்ணி பாரு சரி இருக்கட்டும் இது யார் என்னன்ற விவரம் நமக்கு தெரியல அங்க ஐயா கேக்குறோம் நம்ம யோயின்னா யோயின்னு சொல்லுது ஆமா. பேசுனா பேசுது அதுல போய் கேளு ஏன் மகராஜா இது ஒரு அதிசயமான சரியாட்டுக்குது ஆமா நான் யோயின்னு சொன்னா அதுவும் யோயின்னு சொல்லுது இந்த ஏன்டானா ஏன்டானா ஏன்டானது ஓடானா மோதா போடானோ போடாம ஓத்தான்னு கேக்குது ஒரு நேரத்துல நல்லா செய்ய முடியும் கேக்குது ஆமா போடானோ போடாம ஓத்தான்னு சொல்லுது ஏய் மச்சான் ஏய் ஏய், இல்ல. ஓகேன்னா விடுவேன் ஓ, ஒரு அரிசி கடையில ஒரு கும்மசா வச்சோம். ஆமா இவனுக்கு 2000 சம்பளம், உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். ஆமா அவன் சொன்ன வேலை கரெக்டா செய்வான். இவன் சொன்ன வேலையில பாதிதான் செய்வான். சரியா என்ன சொன்னா வரவேண்டிய வரவு, அதான் காசு கொடுக்கணும், வாங்கிட்டு வரான்னு சொல்லியாருங்க. சரி நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லலாம் அவன் நாளைக்கு தரேன்னு சொன்னாங்க. ஆமா அந்த வார்த்தை சொல்லுவான். ஆனா அவன் அப்படி கிடையாது செலவு சொன்னா உனக்கு கொடுத்தா அவனுக்கு கடமை ஏற்றி அவனுக்கு விடமாட்டாருங்க. ஆமா ஒத்த கால நின்னு வாங்கி வந்துருக்கோம் கடமைக்கு தகுந்த சம்பளம். ஆமா அந்த மாதிரி சம்பளத்தை சரியா வாங்குறீங்க. ஆனா அப்பா எல்லாம் 2 பேரும் கேமாடி எனக்கு ஏதாவது பகுமானமா தெரிஞ்சது. மகாராஜா எங்களுக்கு முன்ன நீங்க தான் பண்ணுவீங்க. என்ன நம்பு உனக்கு வராது வம்பு ஓகேன்னா ஓகே சொல்ல என்ன சொல்லுங்க சொல்லு. மகாராஜா நாங்க பேசுறது பூரா அந்த சிலை பேசுது பேசுங்க. யோயின்னா யோயின்னு சொல்லுது யாரா நீங்க யாரா நீ எழுது யாரானா உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்க மகாராஜா அவர் சொல்றா அவன்கிட்ட பேசுன்னு சொல்லுது உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு இப்பதான் ஒரு 5-10 வயசு ஆகுது கல்யாணம் பண்ணி வச்சனா? ஆமா 2 பிள்ளை கட்டியா? பெத்துட்டேன் பொண்ணு சொன்னதுக்கு கட்டிங் கவலை சேவிங் கவலை நம்ம நாள் முன்னாடியாம எந்த வேலையும் செய்ததில்லை. ஆமா உண்மையா போய் அவன் உண்மையா பொய்யா பொம்மையா இல்ல உண்மையா வந்துருக்கானா சூடுமா இருக்குமா தெரிஞ்சுக்கிறதுல அதை கேட்டதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க செல்வத்து போய் கேட்டு சொல்லுவான் ஓகே யாரா நீ ஓ மகாராஜா தான் சொல்லணும் நான் தான் குமாரன் சூதாக வந்ததுன்னு சொல்றேன் எப்பதான் விஷயம் மகாராஜா எப்பதான் கண்டுபிடிச்சா யாருன்னு சேர்ந்து பிடிச்சாங்க மகாராஜா தப்ப நினைக்காத நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டோம் கொஞ்சம் நீ சரி ஏத்த அப்பதான் நீ ஓகே சொன்னதான் விடுவேன் ஓகே ஏய் நான் உங்க காலை பேசுறேன்டா கேட்டியா மகாராஜா அவனார் குமாரன் பெற்ற குமாரன் வச்சிரவானா கண்ணுல தூது வேஷ வந்துக்கிறானா மகாராஜா அனுப்புறான் படபடன்னு பேசுறாங்க இந்த மூவரையும் சிறை பிடித்து சிறையில் அடைத்து எப்படியா மக்களை உள்ள வச்சிருக்கேன். அப்படி ஒரு தைரியம் இல்லாமல் பயம் இல்லாமல் பயம் இல்லாமல் எவன் வந்திருப்பான் அவன் வந்திருப்பான். எப்படி வந்திருப்பான் கேட்டா
நான் கேட்டு போட முடியாது. உங்களை மாறாம சார் அவ்வளோ தவறு. வடக்க கேட்டு சாவி எங்க இருக்குது? தெற்க கேட்டு சாவி செலுத்து இருக்குது. இப்ப மேற்கால கேட்டு சாவி பொடியாரத்தை கொடுத்து வச்சுக்கிறேன். அந்த கிழக்கால கேட்டு சாவி மிருதங்கால வச்சுக்கிறோம். 4 கேட்டு பூட்டிக்குது. எப்படிதான் உள்ள வந்தானே தெரியலீங்க. அடே மாயிடா உட்காரா அடே முஜமானே அந்த வினகாரமானவர்கள் வரக்கூடாது அவரை வேலை கண்டு சரிவிடம் சாப்பிடாது சரிவிடம் சிறிய பிள்ளைகிட்ட தகவல் பண்ண உன்னோட ஒரு மணி அவன் மேல உட்காந்துக்கிறான். அவன் காலும் தலைமையில போட போல. எந்த ஊரு எங்க வந்த இல்லாம ஒரு அதுல பார்த்து தகுதி இல்லாம கால் போட்டு சின்ன பையன் தெரியாத உட்காந்துக்கிறான். மரியாதை கொடுத்தால் மரியாதை அப்படி என்னன்னு தெரியாம எப்பயும் வாய விடக்கூடாது. மிச்சு மண்ணிய ராஜன்
இந்த மீசை என்ன தெரியுமா? அடே வெத்தலை பாக்கு இந்த மீசை என்ன இருப்பியா நீ டேய்? அட பிரேமாளி ராஸ்கல். மகாராஜா மகாராஜா டேய், வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு தான் நினைச்சா ஒழுங்கா மரியாதையா உத்தராபுரி போயிடு. உயிர் மேல பயம் இருந்தா மகனுக்கு நீனா வாழ ஆட்ட உதாரணம் உனக்கு மதிக்கட்ட மூடனே உன்னிடம் சாப்பிடவோ சம செய்யவோ நான் வரவில்லை. நான் வந்த விஷயம் நான் காது கொடுத்தீங்க. நான் வந்ததோ நீ சிறைப்படுத்த தேவரை விடுவித்து என் தந்தையாகிய வன்னியராஜனை பணிந்து கட்டுறவு கொண்டு என் காமாட்சி அம்மன் பாதத்தை பணிந்து பாதத்தை பணிந்தால் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வயசா சுகமா வாழலாம். உன்னிடம் தூது பேச வந்து உன்னுடன் நான் புது பேசவே வந்துள்ளேன். என்னை சிறையில் அடைக்க உன் அரக்க சேனையே வந்தாலும் பத்தாது. எவனாலே முடியாது. ஏண்டா அடே மூடா அடே போய் போய் சுரா ஆளாடி நீ வீடு கட்டி காமாக்கிய சமாதானமா சண்டையா சண்டையா ஒரே வார்த்தை தான் வரையா வரலையா ஏய்
பாத்தியா என்னுடைய வீரமல்ல வீரம் அடி வாங்கி போயிடாத ஓடிடுறா அட வயதில் மூத்தவன் என்று என் தாங்கினேன் பாடட்டா அவர் கோவமாயி அடிக்க வந்தாரு. இவன் கதைக்கெல்லாம் 2 பேரும் வாதம் அதிகமாகும். வாதம் ரொம்ப கோவமாக்குறாங்க. ஏ அடக்க பயலே எவ்வளவு புத்தி சொன்னாலும் திருந்தாது என்ன மடிக்கவும் அடிக்க வந்தாரு. ஏதோ பால் குடிக்கிற குழந்தைன்னு சொல்லி என்ன மடிக்கிறே உனக்கு அரக்க சனியா வந்தாலும் பார்த்தேன் அப்பவே சொன்னேன் நான் பாத்தியா இந்த மீசையில கட்டி ஓரம் எல்லாம் 2 தொடப்பம் கட்டவே வா அண்ணே. சமாதான தூதுக்கு வந்து அதை விடுத்து சண்டைக்கு வந்தால் சும்மா உன்னை பாத்தியா என்ன போச்சா வீடியோ முடியல முடிய போ சண்டை பாட்டு அதிகமாக இருக்கா ஓட்டுலேங்கிறானுங்க முன்னே
நானும் பார்த்துக்கிறேன் வந்து பார்த்துக்கிறேன் ஓடினே இருக்குது இந்த அதிகமாக இருக்குது என்னிடம் சண்டை செய்ய வந்தால் சும்மா விட மாட்டேன் சும்மாவே விட மாட்டேன். வாடா வாடா, அரக்க பை. ஏய். வச்சிருப்பா தவளை அடிச்சிடும் மயங்கிடுவோம் கதை வரும் வச்சிருப்பா ஆமாம் அடிக்கணும் பேர் உண்மையிலே வச்சிருப்பாங்க வச்சிருப்பா கூட இந்த கதைக்கு நிறைய படம் என்ன பையனுக்கு இருக்காங்க என்ன பையனுக்கு யாரு இங்கே தான் நிற்கிறான் ஒன்று உட்கார மாட்டான் ஒன்று வர மாட்டான் அம்மா சொன்ன மாதிரி கேட்டேன், பாட்டி சொன்ன மாதிரி கேட்டேன். எவ்வளவோ வாய் கொடுத்து பார்த்தோம், எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், நம் பேச்சை அவர் கேட்கவில்லை. அவனோ சமாதானத்துக்கு வர மாதிரி தெரியவில்லை. சண்டைக்கு தயாராக தான் உள்ளான். அவனோ கோவப்பட்டு என்னை அடித்து நானும் அவன் வீட்டு கோவப்பட்டு என் அன்னை காமாட்சி அம்மனை நிறுத்து ஓங்கி அவன் தனிக்கிறான். அவன் முகத்தில் அறிந்து விட்டேன். முகத்தில் அறிவிட்டு அவனோ மலை போல் கீழே விழுந்து பூஜை கீழே விழுந்துட்டான். என்ன பண்றது? அவனுக்கு நியாயம் கிடைக்காது. நியாயம் கிடைக்காது போல சண்டை செய்ய முடியாது. நம்மளால் நாம் சென்று காமாட்சி அம்மனிடம் சென்று நடந்த ரெண்டுமே இருக்குது நிறைய